ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சாஃப்டான ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காட்டியிருக்கிற இந்த கிளாஸால் நல்லா நிறைய வழியிற மாதிரி நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே கிளாஸால் தலையை தட்டிட்டு நான் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேற்பகுதியில் நம்ம வந்து உளுந்து நிரப்பிக்கலாம். உளுந்து வந்து நல்லா நிறையிற மாதிரி நிரப்பிக்கோங்க. இப்போ இதையும் அந்த பச்சரிசி கூடவே ஒன்றா சேர்த்துக்கலாம். உளுந்து ரொம்பவும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பணியாரம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். நமக்கு பணியாரம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு உளுந்து போதும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் நம்ம சேர்த்த அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். நம்ம நிறைய அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னா கிரைண்டரில் அரைக்கலாம். இப்போ கம்மியான அளவு தான் இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். தண்ணி ரொம்பவும் ஊற்றாமல் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் ஊற்றி இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மைய அரைக்காமல் அங்கங்கே ரவை மாதிரி குருணையாக தெரிஞ்சால் தான் நமக்கு பணியாரம் நல்லா சாப்பிடும் பொழுது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கெட்டியாயிடும். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நைட்டு தான் நான் வந்து பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். அரிசி ஊற வச்ச அதே கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிக்கணும். அது அப்போது வெல்லத்தோடைய வாசனை நல்லா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெல்லத்தில் இருக்கிற சுண்ணாம்பு, மண் எல்லாம் வந்து அடியில் தங்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. ஒருவேளை பொடி உங்களுக்கு இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காய், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சுக்கை நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் பாகுவை. இப்போது நம்ம எடுத்து வச்ச மாவில் இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாயிருக்கு. நல்லா நுரக்கட்டி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு அரைக்கும் பொழுதே நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சாதான் நம்ம வெள்ளைப்பாகு வந்து சேர்க்கும் பொழுது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் குழிப்பணியார மாவு கிடைக்கும். அரைக்கும் பொழுதே ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா வெல்லம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து தனியாகிடும். பணியாரம் வந்து நமக்கு ஊற்ற கரெக்டாக வராது. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சேர்த்த சுக்கு பொடியோடைய அந்த மேலே இருக்கிற தூள், கொஞ்சம் வெல்லத்தில் இருக்கிற தூசியெல்லாம் வந்துருக்குது. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக கரைக்கணும். ரொம்பவும் தண்ணியாக கிடையாது. நம்ம தோசைக்கெலாம் மாவு கரைப்போம்ல அந்த மாதிரி. ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்காது. ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். பணியாரக்கல் சூடானதுக்கு அப்புறம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து குழிக்குள்ளே மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த குழி பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக வீடுகளில் வந்து இட்லி மாவில் வெல்லத்தை போட்டு நம்ம குழி பணியாரம் செய்வோம். ஆனால் அதில் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாதிரி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் குழி பணியாரம் செஞ்சு சாப்பிடும் பொழுது அதோடைய டேஸ்ட்டும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு பக்கமே வேக வச்சிட்டோம் அப்படின்னா மாவு அப்படியே உட்காந்துரும். அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடும் பொழுது ஒரு சைடு ரவுண்டாக கிடைக்கும். அடுத்த மேலே இருக்கிற பக்கம் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ நமக்கு குழிப்பணியாரம் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு அப்பீரன்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம மேலே இருக்கிற மாவு வேகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே வடிஞ்சு கொஞ்சம் ரவுண்டு ஷேப் கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் குழிப்பணியாரம் செய்யும் பொழுது இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற சுக்கு, ஏலக்காய், வெந்தயம் எல்லாம் ரொம்பவே வாசமாக இருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.